வெல்கம் டு டைனமிக் கோச்சிங் சென்டர். ஸோ இப்போது நம்ம ஃபோர்காஸ்டிங் பற்றி பார்த்துட்டு இருந்தோம், கேட் அண்ட் டிஎஸ்சியோட சீரீஸ் ஆஃப் வீடியோஸ். இப்போது போன வீடியோவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம டிஃப்ரெண்ட் டைப்ஸ் வந்து ஃபுல்லாக பார்த்தோம். குவான்டிடேட்டிவ் மெத்தட்ஸ் டு ஃபோர்காஸ்ட் த டிமாண்ட் அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போது போன வீடியோவில் எண்டில் வந்து நம்ம சொல்லியிருப்போம், நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பெர்ஃபார்மன்ஸ் மெஷர்ஸ் ஆஃப் ஃபோர்காஸ்டிங் டெக்னிக்ஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம் அப்படிங்கிறது. ஸோ என்னென்ன மாதிரி சில விஷயங்களை கண்டுபிடிச்சி அது மூலமாக நம்ம எவ்வளோ தூரம் வந்து ஃபோர்காஸ்ட் கரெக்டாக பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத வந்து நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறதுக்கான டேர்ம்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு டேர்ம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மீன் ஃபோர்காஸ்ட் எரர், MFE அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து நத்திங் பட் எரர் வேல்யூ கண்டுபிடிக்கிறது தான். ஸோ எரர் எப்படி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா ஆக்சுவலாக ஏற்பட்டிருக்க டிமாண்ட் மைனஸ் நாம் ஃபோர்காஸ்ட் பண்ண டிமாண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபார் த மந்த் ஆஃப் ஜூலை அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு 80 பீசஸ் வந்து தேவைப்படும் அப்படிங்கிற மாதிரி நான் ஃபோர்காஸ்ட் பண்ணி வச்சுருக்கலாம். ஆக்சுவல் டிமாண்ட் வந்து பார்த்திங்கன்னா 90 வந்திருக்கலாம். ஸோ அப்போ எரர் வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 90 - 80 10 அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ D(T) அப்படிங்கிறது டிமாண்ட் ஃபார் த பீரியட் T, F(T) அப்படிங்கிறது ஃபோர்காஸ்ட் டிமாண்ட் நம்ம ஃபோர்காஸ்ட் பண்ணி கண்டுபிடிச்சது, அண்ட் E(T)ங்கிறது வந்து ஃபோர்காஸ்ட் எரர் ஃபார் த சேம் பீரியட் T. ஸோ மீன் ஃபோர்காஸ்ட் எரர் அப்படிங்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சம்மேஷன் T = 1 to n, நம்ம எத்தனை மாதம் இல்லை எத்தனை வருஷம் அந்த மாதிரி டேட்டாஸ் யூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்த அந்த வேல்யூ டிமாண்ட், ஆக்சுவல் டிமாண்ட் மைனஸ் ஃபோர்காஸ்டட் டிமாண்ட் டிவைடட் பை n நம்பர் ஆஃப் பீரியட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா மீன் அப்சல்யூட் டீவியேஷன், MAD அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுவும் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் மெஷர் தான். ஸோ இட் இஸ் த மீன் ஆஃப் அப்சல்யூட் டீவியேஷன் ஆஃப் த ஃபோர்காஸ்ட் டிமாண்ட்ஸ் ஃப்ரம் த ஆக்சுவல் டிமாண்ட் வேல்யூஸ். அண்ட் சம்டைம்ஸ் MAD is equal to MFE. MFEங்கிறது இப்போ நம்ம முன்னாடி பார்த்த மீன் ஃபோர்காஸ்ட் எரர். அந்த மீன் ஃபோர்காஸ்ட் எரரும் மீன் அப்சல்யூட் டீவியேஷனும் நிறைய டைமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன்று தான் அப்படிங்கிற மாதிரி. நீங்கள் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா கூட தெரியும் உங்களுக்கு. MAD அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா மீன் அப்சல்யூட் டீவியேஷன் விச் இஸ் சேம் ஆஸ் தட் ஆஃப் த ஃபார்முலா நீங்கள் மீன் ஃபோர்காஸ்ட் எரருக்கு பார்த்தது, சம்மேஷன் T = 1 to n. ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா நாங்கள் பேராந்தசிஸ் யூஸ் பண்ணியிருந்தேன், ப்ராக்கெட் யூஸ் பண்ணியிருந்தேன். இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா மாட் சிம்பிள் யூஸ் பண்ணியிருக்கேன். சில டைம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஃபோர்காஸ்ட் பண்ணது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆக்சுவல் டிமாண்டை விட வந்து அதிகமாக இருக்கலாம். ஸோ அந்த கேஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நெகட்டிவ் வரும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக நம்ம மாட் சிம்பிள் யூஸ் பண்ணுறோம். அந்த ப்ரொவிஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு மீன் அப்சல்யூட் டீவியேஷனில் இருக்குது. மித்தபடி எல்லாமே சேம் தான். சப்போஸ் நம்ம ஃபோர்காஸ்ட் பண்ணுறது வந்து ஆக்சுவல் டிமாண்டோட கம்மியாக தான் இருந்தது அப்படின்னா ரெண்டு கேஸ்லையுமே, அதாவது மீன் ஃபோர்காஸ்ட் எரர்லையும் சரி மீன் அப்சல்யூட் டீவியேஷன்லையும் சரி ஒரே ஆன்சர் தான் வரும் உங்களுக்கு. ஓகே, நெக்ஸ்ட்டு பெர்ஃபார்மன்ஸ் மெஷர் வந்து பார்த்திங்க அப்படின்னா மீன் ஸ்கொயர் எரர், MSE அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து எரரை ஸ்கொயர் பண்ணி நம்ம வந்து ஆவரேஜ் பண்ணி கண்டுபிடிக்கிற ஒரு பெர்ஃபார்மன்ஸ் மெஷர். ஸோ மீன் ஸ்கொயர் எரர் இஸ் த மீன் ஆஃப் ஸ்கொயர்ஸ் ஆஃப் டீவியேஷன் ஆஃப் த ஃபோர்காஸ்ட் டிமாண்ட்ஸ். டீவியேஷன் என்ன மீனிங்னா ஆக்சுவல் டிமாண்டுக்கும் நம்ம ஃபோர்காஸ்ட் பண்ண டிமாண்டுக்கும் கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் இருக்கும். அந்த வேல்யூ தான் நம்ம எரர்னு சொல்லுவோம். அதை நம்ம ஸ்கொயர் பண்ண போகிறோம். ஸோ மீன் அப்படின்னா என்ன பண்ண போகிறோம், நம்பர் ஆஃப் டேட்டாஸால் டிவைட் பண்ண போகிறோம். ஸோ மீன் ஸ்கொயர் எரர் இஸ் த மீன் ஆஃப் த ஸ்கொயர்ஸ் ஆஃப் டீவியேஷன் ஆஃப் த ஃபோர்காஸ்ட் டிமாண்ட் ஃப்ரம் த ஆக்சுவல் டிமாண்ட் வேல்யூஸ். ஸோ இந்த MSE வந்து எதுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா இட் ஹெல்ப்ஸ் இன் செலக்டிங் ஒன் ப்ரிடிக்ஷன் மாடல் ஓவர் அனதர். ஸோ நம்மகிட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா நாமளே வந்து சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் பார்த்தோம், வெயிட்டட் மூவிங் ஆவரேஜ் பார்த்தோம், எக்ஸ்போனென்ஷியல் ஸ்மூத்திங் மெத்தட் பார்த்தோம், லீனியர் ரெக்ரெஷன் பார்த்தோம். இந்த மாதிரி நிறைய குவான்டிடேட்டிவ் டெக்னிக்ஸ் இருக்குது. நம்ம ஒரே பர்டிகுலர் ப்ராப்ளமை வந்து டிஃப்ரெண்ட் மெத்தடாலஜிஸில் நாம் கேல்குலேட் பண்ணும்போது எந்த மெத்தட் வந்து பெட்டராக இருக்குது அப்படிங்கிறதுக்கு வந்து ஒவ்வொரு மெத்தடுக்கும் நம்ம இந்த மீன் ஸ்கொயர் எரரை வந்து கண்டுபிடிச்சி நாம் வந்து எந்த மெத்தட் பெட்டர் அப்படிங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ இஃப் திஸ் வேல்யூ இஸ் 0 ஆர் க்ளோசர் டு 0 த மாடல் இஸ் பர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்லலாம். அதாவது எரர் வேல்யூ அப்படிங்கிறது என்னது, நீங்கள் ஃபோர்காஸ்ட் பண்ணதுக்கும் டிமாண்டுக்கும் ஆக்சுவல் டிமாண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ், அதை தான் நீங்கள் ஆவரேஜ் பண்ணி எடுக்கிறீங்க டிவைடட் பை n போட்டு. அந்த வேல்யூ வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ நீங்கள் ஸ்கொயர் பண்ணியிருக்கீங்க. அண்ட் ஒன் மோர் திங், இந்த வேல்யூ வந்து எவ்வளோக்கு எவ்வளோ 0க்கு க்ளோஸராக இருக்கும் அவ்வளோக்கு அவ்வளோ உங்களோட ஆக்சுவல் டிமாண்டும் நீங்கள் ஃபோர்காஸ்ட் பண்ண டிமாண்டும் வந்து பர்ஃபெக்டாக மேட்சாக இருக்குது, அந்த மாடல் பர்ஃபெக்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். ஸோ இப்படி தான் இதை கால்குலேட் பண்ணுவோம். மீன் ஸ்கொயர் எரர் MSE அப்படிங்கிறது சம்மேஷன் T = 1 to n. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அதே தான், ஆக்சுவல் டிமாண்ட் மைனஸ் ஃபோர்காஸ்டட் டிமாண்ட் ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை n. இந்த டிவைடட் பை n வந்துச்சுனாலே மீனுங்கிற அந்த வார்த்தை வந்துடும். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா மீன் அப்சல்யூட் பர்சன்டேஜ் எரர். ஸோ இது உங்களுக்கு தெரியும், இது அதே தான், பட் பர்சன்டேஜில் நம்ம சொல்கிறது. ஸோ MAPE அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லலாம், மீன் அப்சல்யூட் பர்சன்டேஜ் எரர்.
ஓகே. ஸோ மீன் அப்சல்யூட் பெர்சன்டேஜ் எரர் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மீன் ஆஃப் பெர்சன்டேஜ் டீவியேஷன் ஆஃப் த ஃபோர்காஸ்ட் டிமாண்ட்ஸ் ஃப்ரம் த ஆக்சுவல் டிமாண்ட். நீங்கள் ஃபார்முலா பார்த்தீங்கனாலே உங்களுக்கு இந்த டெஃபினேஷன் என்னங்கிறது புரியும். ஸோ MAPE இஸ் நத்திங் பட் 1/n போட்டிருக்காங்களா, ஸோ அந்த மீனுங்கிறது வந்துருச்சு. சம்மேஷன் T is equal to 1 to n. யூஸ்வலாக நம்ம எரர்னா இது மட்டும் தான் போடுவோம், கரெக்டாக. இங்கே மாட் சிம்பிள் போட்டிருக்கோம், அது உங்களுக்கு மீனிங் முதலே தெரியும். நீங்கள் ஃபோர்காஸ்டட் டிமாண்ட் ஒருவேளை ஆக்சுவல் டிமாண்டை விட அதிகமாக போயிருந்தது அப்படின்னா ஆன்சர் நெகட்டிவில் வரும். நெகட்டிவில் வந்தாலும் நீங்கள் பாசிட்டிவ்னு எடுத்துக்கிறதுக்காக தான் இந்த மாட் சிம்பிள் போட்டிருக்கோம். அண்ட் எவ்வளோ தூரம் பர்சன்டேஜ் அப்படிங்கிறத பார்க்கறதுக்காக அகெயின் டிவைடட் பை த ஆக்சுவல் டிமாண்ட் அண்ட் மல்டிப்ளை இட் பை 100 ஸோ தட் உங்கள் ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பர்சன்டேஜில் கிடைக்கும். ஸோ மீன் அப்சல்யூட் பர்சன்டேஜ் எரர் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மீன் ஆஃப் பர்சன்டேஜ் டீவியேஷன் of the forecast demand from the actual demand அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். நெக்ஸ்ட் லாஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ராக்கிங் சிக்னல் TS அப்படின்னு சொல்லலாம். ஸோ ட்ராக்கிங் சிக்னல்ஸ் ஆர் ஒன் வே ஆஃப் மானிட்டரிங் ஹவு வெல் எ ஃபோர்காஸ்ட் இஸ் ப்ரிடிக்டிங் ஆக்சுவல் வேல்யூஸ். ஸோ நமக்கு தெரியும் ஆக்சுவல் டிமாண்ட் ஒன்றா இருக்கும், நம்ம ஃபோர்காஸ்ட் பண்ணுற டிமாண்ட் ஒன்றா இருக்கும். ஸோ எவ்வளோ தூரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டுக்கும் நடுவில் வந்து ஒரு க்ளோஸ்னஸ் இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம ட்ராக்கிங் சிக்னல் வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். So it is expressed as cumulative deviations in the terms of number of average deviation. ஸோ டிவியேஷன்னாலே உங்களுக்கு தெரியும் ஆக்சுவலுக்கும் ஃபோர்காஸ்டடுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது தெரியும். கியூமுலேட்டிவ் அப்படின்னா என்னென்னா அடுத்தடுத்து நம்ம இருக்கிற வேல்யூஸை வந்து தொடர்ச்சியாக ஆட் பண்ணிகிட்டே வர மாதிரி இருக்கும், ஓகேவா. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ட்ராக்கிங் சிக்னல் இஸ் ஆக்சுவலி எக்ஸ்பிரஸ்ட் ஆஸ் கியூமுலேட்டிவ் டிவியேஷன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் நம்பர் ஆஃப் ஆவரேஜ் டிவியேஷன்ஸ். ஓகே. ஸோ இப்போது இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பர்டிகுலர் ரேஞ்ச் இருக்குது. இந்த ட்ராக்கிங் சிக்னலோட வேல்யூ 3 to 8 இருந்துச்சு அப்படின்னா ஓகேன்னு அர்த்தம். நீங்கள் எம்ப்ளாய் பண்ண அந்த பர்டிகுலர் குவான்டிடேட்டிவ் மெத்தட் வந்து பரவாயில்ல கரெக்டாக இருக்குது ஓரளவுக்கு அப்படின்னு சொல்லலாம். சப்போஸ் இந்த சிக்னல் கோஸ் பியாண்ட் திஸ் கரெக்டிவ் ஆக்ஷன் மே பி ரெக்வயர்ட். ஸோ நம்ம யூஸ் பண்ணுற மெத்தடாலஜி வந்து நம்மளோட பர்டிகுலர் டேட்டா அனாலிசிஸ்க்கு வந்து செட் ஆகலை. ஸோ நாம் இதில் வந்து ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் வந்து இந்த ட்ராக்கிங் சிக்னல் இண்டிகேட் பண்ணும். அண்ட் நீங்கள் பார்த்த டெஃபினேஷனுக்கு ஏற்ற மாதிரி அதோட ஃபார்மேட்டும் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ட்ராக்கிங் சிக்னல் இஸ் அகெயின் ஃபவுண்ட் அவுட் அஸ் சம்மேஷன் T is equal to 1 to n அண்ட் டிவியேஷன் நம்ம பார்த்தோம் which is nothing but actual demand minus forecasted demand to that of mean average deviation. ஓகேவா. ஸோ இந்த ரேஷியோவை தான் நம்ம ட்ராக்கிங் சிக்னல் அப்படிங்கிறத சொல்லுவோம். இதை பேஸ் பண்ணி தான் நம்ம அந்த வேல்யூஸ் கால்குலேட் பண்ணுறோம். ஓகே. ஸோ இப்போ நம்ம அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோ நேரம் நம்ம ஃபோர்காஸ்டிங் பற்றி நம்ம நிறையா பார்த்தோம். ஸோ இப்போ அதோட அப்ளிகேஷன் ப்ராப்ளம் சைடு நம்ம போகலாம். ஸோ ஒன்ஸ் நீங்கள் இந்த ப்ராப்ளம்ஸ் இஃப் யூ ஆர் டன் அப்படின்னா நீங்கள் டெஸ்ட் சீரிஸ் அட்டன் பண்ணும்போது நீங்கள் யூ ஷுட் பி ஏபிள் டு டூ த ப்ராப்ளம்ஸ். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் பாருங்கள். A refrigerator supplier has experienced the following demand for refrigerator during past 5 months. ஒரு 5 மாதமாக ஒரு ரெஃப்ரிஜரேட்டர் கம்பெனி கடையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேல்ஸ் வந்து எப்படி போயிட்டுருக்கு அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா he has details. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு காலமில் மந்த்து, செகண்ட் காலமில் டிமாண்டு. அண்ட் மந்த் வந்து பார்த்தீங்கன்னா Jan, Feb, March, April, May, June. ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிமாண்ட் வந்து 18, 20, 30, 40, 60 அண்ட் 45 விச் மீன்ஸ் உங்களுக்கு ஜான் மந்த்துக்கு வந்து 18, ஃபெப் மந்த்துக்கு வந்து 20, மார்ச் மந்த்துக்கு வந்து 30 இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அவருக்கு என்ன வேணும் அப்படின்னா ஃபைண்ட் அவுட் த டிமாண்ட் ஃபோர்காஸ்ட் ஃபார் த மந்த் ஆஃப் ஜூலை. நம்மக்கிட்ட ஜூன் மந்த் வரைக்கும் இருக்குது. ஜூலை மந்த் அடுத்த மாதத்துக்கு என்ன தேவைப்படுங்கிற டிமாண்ட் வந்து அவருக்கு தெரியணும். தெரிஞ்சால் தான் அவரால் இன்வென்ட்ரி பிளான் பண்ண முடியும், ஸ்டோரேஜ் பண்ணி வைக்க முடியும் அதுக்கேற்ற மாதிரி. ஏன்னா திடீர்னு கஸ்டமர் வந்து கேட்கும்போது இல்லை நீங்கள் போயிட்டு அடுத்த மாதம் வாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ அதனால் வந்து இந்த ஃபோர்காஸ்ட் பண்ணி நம்ம டிமாண்ட் கண்டுபிடிச்சி வச்சா தான் அவரால் வந்து அதுக்கேற்ற மாதிரி பண்ண முடியும். ஸோ ஃபார் த மந்த் ஆஃப் ஜூலை யூஸிங் 5 period மூவிங் ஆவரேஜ் அண்ட் 3 period சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் மெத்தட் உங்களை கால்குலேட் பண்ண சொல்கிறாங்க 2 விதமாக. டிட்டோ இதே மாதிரி ப்ராப்ளம்ஸே வந்து கேட்டில் கேட்டிருக்காங்க. பாஸ்ட் கொஷின் பேப்பர்ஸ் நீங்கள் யாராவது சால்வ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ரொம்பவே ஈஸி 2 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறதுக்கு. நான் அதை பேஸ் பண்ணி ஒரு ஸ்ட்ராட்டஜி வீடியோவும் போட்டிருப்பேன். இந்நேரத்துக்குள்ளே நீங்கள் அதை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே. ஸோ ப்ராப்ளம் போகலாம். ஸோ நமக்கு தெரியும் வந்து நமக்கு சிம்பிள் மூவிங் ஆவரேஜில் ஃபோர்காஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து இதான் ஃபார்முலா. சம்மேஷன் I is equal to 1 to n அண்ட் dt டிவைடட் பை n. ஓகே. இப்போ என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் 2 விதமாக ப்ராப்ளம் போட சொல்லியிருக்காங்க. 5 month மூவிங் ஆவரேஜ் வந்து போட சொல்லியிருக்காங்க. 5 month மூவிங் ஆவரேஜ்னால் நம்ம 5 டேட்டாவை எடுத்துக்க போகிறோம். ஓகே. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவை வந்து பார்த்தீங்கன்னா 7th மந்தோட ஃபோர்காஸ்ட் வந்து தேவைப்படுது. ஆனால் உங்களை எப்படி ப்ராப்ளம் போட சொல்லியிருக்காங்கன்னா 5 மந்தோட மூவிங் ஆவரேஜ் யூஸ் பண்ணி பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ மறுபடியும் நான் ப்ராப்ளம் கொள்ள போகிறேன்.
ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் ஜான், ஃபெப், மார்ச், ஏப்ரல், மே, ஜூன். ஸோ டோட்டலி 6 மந்த்ஸோட ஃபுல் டேட்டாஸும் வந்து உங்ககிட்ட இருக்குது. 7th மந்தோட டேட்டா தான் உங்களுக்கு வேணும், கொஷினாக கேட்டிருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு டைம் வந்து பார்த்தீங்கன்னா 5 மந்த் மூவிங் ஆவரேஜ் நம்ம போட போகிறோம். அப்போது கடைசியாக இருக்கிற அந்த 5 மந்தோட தான் எடுத்துக்கணும். ஜூன், மே, ஏப்ரல், மார்ச் இதெல்லாம் தான் நம்ம எடுத்துக்க போகிறோம். ஓகேவா? ஃபெப். ஸோ அப்போ என்ன வரும்னா 45, 60, 40, 30, 20. ஓகே. ஸோ அது எல்லாத்தையுமே நம்ம ஆட் பண்ணிடுறோம். ஏன்னா அதான் இதோட மீனிங். சம்மேஷன் அப்படிங்கிறது தான் மீனிங். ஸோ விச் மீன்ஸ் நம்ம ஆட் பண்ண போகிறோம். டிவைடட் பை எத்தனை நம்பர் ஆஃப் மந்த்ஸ்? 5 மந்த். ஸோ போட்டோம் அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ வருது அப்படிங்கிறத பாருங்கள். முக்கால்வாசி இது ரவுண்ட் ஆஃப் பண்ண ஆன்சர் தான் உங்களுக்கு ஆப்ஷனில் கொடுத்துருப்பாங்க. ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து அதே ப்ராப்ளமை 3 மந்த் மூவிங் ஆவரேஜ் யூஸ் பண்ணி சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்க. விச் மீன்ஸ் நீங்கள் கடைசி 3 மந்தோட டேட்டாஸ் மட்டும் எடுத்திருப்பீங்க. ஸோ அப்போ ஜூன் மந்தோட எடுத்திருப்பீங்க, மே மந்தோட எடுத்திருப்பீங்க, அண்ட் ஏப்ரல் மந்தோடது எடுத்திருப்பீங்க. டிவைடட் பை 3. ஸோ போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து 7th மந்த்துக்கு 3 மந்த் மூவிங் ஆவரேஜ் யூஸ் பண்ணி பண்ணும்போது 48.33 யூனிட்ஸ், விச் மீன்ஸ் 49 ரெஃப்ரிஜிரேட்டர் யூனிட்ஸ் வில் பி ரெக்வயர்ட். ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அடுத்த ப்ராப்ளம் பார்க்கலாம். எ மேனேஜர் ஆஃப் அ ஹோட்டல்னா ரெஸ்டாரண்ட்னு வச்சுக்கலாம், வாண்ட்ஸ் டு மேக் அ டெசிஷன் ஆன் இன்வென்ட்ரி. நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இன்வென்ட்ரி ஸ்டோரேஜ் எவ்வளோ பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவும் அண்ட் அதோட அசோசியேட்டாக இருக்கிற ஓவரால் காஸ்ட்டுக்காகவும் ஹீ லைக்ஸ் டு பிளான். ஸோ ஹீ வாண்ட்ஸ் டு ஃபோர்காஸ்ட் த டிமாண்ட் ஃபார் சம் ஆஃப் த ஐட்டம்ஸ் பேஸ்ட் ஆன் வெயிட்டட் மூவிங் ஆவரேஜ் மெத்தட். ஸோ வெயிட்டட் மூவிங் ஆவரேஜ் மெத்தட் யூஸ் பண்ணி அவர் வந்து தன்னோட இன்வென்ட்ரிக்கும் அதோட அசோசியேட் ஆகிற காஸ்ட்டுக்கும் கரெக்டாக பிளான் பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணுறாரு. ஃபார் த பாஸ்ட் 3 months த டிமாண்ட் ஃபார் த பீஸாஸ் ஆர். ஸோ அது வந்து ரெஸ்டாரண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பீஸா டீல் பண்ணுற ஒரு ரெஸ்டாரண்ட். அண்ட் அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 3 months டேட்டா வந்து அவர் வச்சுருக்காரு. ஸோ ஃபார் த மந்த் ஆஃப் அக்டோபர் த டிமாண்ட் வாஸ் ஆக்சுவல் 400 அண்ட் நவம்பர் ஆக்சுவல் 480 அண்ட் டிசம்பர் 550. So probable forecast demand for the month of January is required for the next year. அவர்கிட்ட 3 months ஓட டேட்டாஸ் இருக்குது. அண்ட் இந்த கொஷின்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெயிட்ஸ் ஹவ் பீன் கிவன். அண்ட் நீங்கள் அந்த ப்ரீவியஸ் வீடியோஸ் கரெக்டாக பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அதிக வெயிட்டேஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரீசன்ட் வேல்யூஸ்க்கு தான் கொடுக்கணும். அந்த மாதிரி ஒரு விஷயத்தெல்லாம் வந்து கொஷினில் வந்து ஸ்பெசிஃபை பண்ண மாட்டாங்க. கேட் கொஷின்லேயும் சரி, ஏசி கொஷின்லேயும் சரி, அது நீங்கள் தான் புரிஞ்சுக்கணும். அந்த தியரி பார்ட் ஒழுங்காக படிச்சிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ரீசன்ட் பாஸ்ட்டில் உள்ள டிமாண்டுக்கு தான் அதிக வெயிட்டேஜ் கொடுக்கணும். ஸோ அப்போ 0.5 ஷுட் பி கிவன் ஃபார் த டிசம்பர் மந்த் அண்ட் 0.3 நெக்ஸ்ட் ஹையஸ்ட் ஷுட் பி கிவன் ஃபார் நவம்பர் மந்த் அண்ட் லீஸ்ட் 0.2 ஷுட் பி கிவன் ஃபார் த லீஸ்ட் டேட்டா. ஸோ விச் இஸ் ரொம்ப பழைய டேட்டா அக்டோபருக்கு நம்ம கொடுக்கணும். அண்ட் நமக்கு ஃபார்முலா வந்து உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஃபியூச்சர் டிமாண்ட் ஈக்குவல் டு சம்மேஷன் ஐ ஈக்குவல் டு 1 to n வெயிட் மல்டிப்ளைட் பை டிமாண்ட் டிவைடட் பை சம்மேஷன் ஐ ஈக்குவல் டு 1 to n வெயிட். ஓகேவா? ஸோ இது இப்படி பார்க்குறத விட நம்ம டேரெக்டாக வந்து அப்ளை பண்ணும்போதே உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரிஞ்சிடும். ஸோ பாருங்கள். ஸோ 0.5 இருக்கிறதுலே அதிக வெயிட் அண்ட் இருக்கிறதுலே ரீசன்ட் டேட்டா டிசம்பரோடது 550. சம்மேஷன் இருக்கிறதுனால ப்ளஸ் சிம்பிள். நெக்ஸ்ட்டு அதிகமாக இருக்கிற வெயிட்டு அண்ட் தென் அதுக்கப்புறம் டிசம்பர் மந்த்து முடிச்சிட்டோம். ஸோ நவம்பர் மந்தோடது ப்ளஸ் அடுத்தது லீஸ்ட்டாக இருக்கிற வெயிட்டு, அப்புறம் கடைசியாக ஓல்டஸ்ட்டாக இருக்கிற நம்மக்கிட்ட உள்ள டேட்டா அக்டோபர் டிவைடட் பையில் திருப்பி சம் ஆஃப் த வெயிட்ஸ் போட்டுடணும். போட்டிங்க அப்படின்னா ஜான் மந்த்துக்கு ஃபோர்காஸ்டட் யூனிட்ஸ் வந்து உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ அப்ராக்சிமேட்லி 499 யூனிட்ஸ் ஆர் 499 பீஸாஸ் வந்து வில் பி ரெக்வயர்ட் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லிடலாம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். Consider the following statements regarding exponential smoothing. ஸோ நம்ம இது வரைக்கும் சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் பார்த்துட்டோம், வெயிட்டட் மூவிங் ஆவரேஜ் பார்த்துட்டோம். ஸோ இப்போ வந்து எக்ஸ்போனன்ஷியல் ஸ்மூதிங். நான் நேற்றுக்கு முன்னாடி இருக்கிற வீடியோலேயே நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். எக்ஸ்போனன்ஷியல் ஸ்மூதிங் அப்படிங்கிறது வந்து நம்ம எப்படி வந்து மாடிஃபை பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நான் சொல்லியிருந்தேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் 1 mark டைப் ஆஃப் கொஷின். அண்ட் மோஸ்ட்லி ஸ்ட்ராட்டஜி வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு தெரியும், மோஸ்ட்லி வந்து உங்களுக்கு 1 mark கொஷின் இதில் ஹேப்பன் ஆகிறதே ரொம்ப ரேரஸ்ட் கேஸ் தான். பட் இந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ எக்ஸ்போனன்ஷியல் ஸ்மூதிங்கை பொறுத்த வரைக்கும் யூ கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். Exponential smoothing is found to be a modification of the moving average method அப்படிங்கிறது first option. Second option, it is a weighted average of past data அப்படிங்கிறது second option. Third option வந்து it assigns the highest weight to the most recent observation. இது third option. இந்த 3 ஸ்டேட்மெண்ட்டில் எந்தெந்த ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் கரெக்ட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ்போனன்ஷியல் ஸ்மூதிங் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ வந்து பார்த்தீங்கன்னா
3 ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்ட். ஆப்ஷன் பி வந்து பார்த்தீங்கன்னா முதல் 2 ஸ்டேட்மெண்ட் மட்டும் கரெக்ட். ஆப்ஷன் சி வந்து கடைசி 2 ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். அண்ட் ஆப்ஷன் டி வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டும் லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் சிம்பிள் மூவிங் ஆவரேஜில் ஆக்சுவலாக நிறைய ஃப்ளாஸ் இருக்குது. அதுக்காக தான் நம்ம ஒரு வெயிட்டட் மூவிங் ஆவரேஜ் இது மெத்தடுக்கே போனோம். ஸோ கிட்டத்தட்ட எக்ஸ்பொனன்ஷியல் ஸ்மூத்திங் அப்படிங்கிறதும் ஒரு மாடிஃபிகேஷன் ஆஃப் எக்ஸ்பொனன்ஷியல் மாடிஃபிகேஷன் தான் அப்படிங்கிறது நம்ம சொல்லலாம். மாடிஃபிகேஷன் ஆஃப் வெயிட்டட் மூவிங் ஆவரேஜ் மெத்தட்னு சொல்லலாம். அண்ட் அதே மாதிரி வந்து இந்த ஆப்ஷனும் கண்டிப்பாக கரெக்ட். இட் அசைன்ஸ் த ஹையஸ்ட் வெயிட் டு த மோஸ்ட் ரீசன்ட் டேட்டா ஆஸ் தட் வாட் வி ஹவ் சீன் இன் வெயிட்டட் மூவிங் ஆவரேஜ். ஸோ இந்த 2 ஸ்டேட்மெண்ட்டும் கண்டிப்பாக கரெக்ட். ஸோ ஐ கேன் சே தட் ஆப்ஷன் சி அப்படிங்கிறது தான் வந்து கரெக்ட் ஆன்சர். ஸோ இப்போ வந்து எக்ஸ்பொனன்ஷியல் ஸ்மூத்திங்கை பற்றி நாம் வந்து கடைசியாக ஒரு ப்ராப்ளம் பார்த்துட்டோம் அப்படின்னா ஃபோர்காஸ்டிங்கில் மோஸ்ட்லி முடிஞ்சுது. அண்ட் ஒன் மோர் ப்ராப்ளம் வில் ஹாவ் டு பி சால்வ் பேஸ்ட் ஆன் லீனியர் ரெக்ரெஷன் விச் வில் பி சால்வ்டு டியூரிங் த டெஸ்ட். ஸோ நம்ம அந்த டெஸ்ட் கொஷின் பேப்பர்ஸ் இது கொடுத்ததுக்கப்புறமா சால்வ் பண்ணும்போது நம்ம அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணும்போது நம்ம பார்த்துக்கலாம். ஸோ எ கம்பெனி ட்ரைஸ் டு யூஸ் எக்ஸ்பொனன்ஷியல் ஸ்மூத்திங் டெக்னிக் ஃபார் மேக்கிங் எ ஃபோர்காஸ்ட் ஃபார் ஒன் ஆஃப் த ப்ராடக்ட்ஸ். ஸோ ப்ரீவியஸ் இயர் ஃபோர்காஸ்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு 78 யூனிட்ஸ். அவங்க என்ன ப்ராடக்ட்னு சொல்லல, மொத்தம் 78 சச் ப்ராடக்ட் வந்து தேவைப்பட்டிருக்கு ப்ரீவியஸ் இயருக்கு. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்ளமில் இயர் வைஸ் வந்து ஃபோர்காஸ்ட் பண்ணுறாங்க. த ஆக்சுவல் டிமாண்ட் ஃபார் த கரஸ்பாண்டிங் பீரியட் டர்ன்ட் அவுட் டு பி 73 யூனிட்ஸ். ஸோ போன வருஷம் ஃபோர்காஸ்ட் பண்ணது, அதாவது அவங்க நினச்சது வந்து 78 யூனிட்ஸ், பட் ஆக்சுவலாக தேவைப்பட்டது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 73 யூனிட்ஸ் தான் தேவைப்பட்டுச்சு. ஸோ இஃப் த வேல்யூ ஆஃப் ஸ்மூத்திங் கான்ஸ்டன்ட், ஸோ உங்களுக்கு தெரியும் எக்ஸ்பொனன்ஷியல் ஸ்மூத்திங் பண்ணுறோம் அப்படின்னா உங்களுக்கு போன வெயிட்டட் ஆவரேஜில் நம்ம கொடுத்த மாதிரி இங்கேயும் வந்து ஸ்மூத்திங் கான்ஸ்டன்ட் கொடுக்கணும், விச் இஸ் கிவன் அஸ் 0.2. ஸோ அந்த ஸ்மூத்திங் கான்ஸ்டன்ட் கூட நம்ம எப்படி கால்குலேட் பண்ணணுங்கிறது நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஓகேவா, 2/n+1. ஸோ த ஃபோர்காஸ்ட் ஃபார் த நெக்ஸ்ட் பீரியட் வுட் பி, நெக்ஸ்ட் இயர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் ஏ 73 யூனிட்ஸ், ஆப்ஷன் பி 75 யூனிட்ஸ், ஆப்ஷன் சி 77 யூனிட்ஸ் அண்ட் ஆப்ஷன் டி 78 யூனிட்ஸ். ஸோ கொஷின் நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா போன வருஷத்தோட ஃபோர்காஸ்ட் பண்ண டேட்டாவும் கொடுத்துருக்காங்க, ஆக்சுவல் டேட்டாவும் கொடுத்துருக்காங்க. ஸோ அது போக வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்மூத்திங் கான்ஸ்டன்ட்டோட வேல்யூவும் கொடுத்துருக்காங்க. இந்த 3 டேட்டாவும் யூஸ் பண்ணி அடுத்த வருஷத்துக்கான ஃபோர்காஸ்ட் வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அண்ட் 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. வெரி ஈஸி. ஸோ ஃபோர்காஸ்ட் பண்ணுறது வந்து ஒரு பர்டிகுலர் இயருக்கு தேவைப்படுது அப்படின்னா அதுக்கு முன்னாடி வருஷத்தோட ஃபோர்காஸ்ட் பண்ண வேல்யூ ப்ளஸ் ஸ்மூத்திங் கான்ஸ்டன்ட் டைம்ஸ் the difference between the actual demand and the forecasted demand. ஸோ இதை போட்டு நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா யூ வில் கெட் த ஆன்சர். அண்ட் இங்கே நெகட்டிவ் சைன் வருது அப்படின்னு நீங்கள் இது பண்ண வேணாம், யூ கேன் ஈவன் டேக் இட் அஸ் ஸ்மால். ஓகேவா, ஸோ நீங்கள் போட்டு பண்ணுங்கள். 73 - 78 உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா -5 வரும். அப்படியே போடுங்க. சாரி, இந்த -5 0.2 மல்டிப்ளை பண்ணுங்கள், யூ வில் கெட் 1. ஸோ 78 - 1 வந்து 77. கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஆக்சுவல் டிமாண்ட் மைனஸ் ஃபோர்காஸ்டட் டிமாண்ட் தான் போடணும், ஆனால் அதை பாசிட்டிவ் டேர்மாக நம்ம எடுக்கக்கூடாது. ஸோ அது வந்து நம்ம ஸ்கொயர்ஸ் ஆஃப் டிவியேஷன் பண்ணும்போது அந்த மாதிரி கேசஸில் தான் வந்து நம்ம மாட் சிம்பிள் யூஸ் பண்ணுவோம். இதை மட்டும் கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஸோ கரெக்ட் ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆப்ஷன் சி 77 யூனிட்ஸ். ஸோ அவ்வளோதான். இதோட வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபோர்காஸ்டிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து லீனியர் ரெக்ரெஷன் பற்றி மட்டும் நம்ம பார்க்கலாம். டவுட்ஸ் எதாவது இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ, பை.